வணக்கம். செய்திகள் வாசிப்பது பிரியா. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிகள் பறக்கும் படை சோதனையை பார்வையிட்ட மாவட்ட தேர்தல் அலுவலர் இளம் பகவத், மாவட்ட எஸ்பி டாக்டர் மதன். தமிழகத்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி மாவட்டம் முழுவதும் பறக்கும் படையினர் சோதனை, நிலையான கண்காணிப்பு குழு சோதனை உள்ளிட்ட பணிகளில் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து செய்து வருகின்றனர். சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வரப்படுகின்ற பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசு கருவூலத்தில் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்செந்தூர் ரவுண்டானா, பினரியட் நகர், கடற்கரை சாலை, எட்டாயபுரம் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் பறக்கும் படையினர் சோதனை செய்வதை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியர் தலைவருமான இளம் பகவத், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் மதன் ஆகியோர் பார்வையிட்டனர். அங்கு பணியில் இருந்த பறக்கும் படையினரிடம் சோதனை தொடர்பான விவரங்களையும் கேட்டறிந்தனர். மேலும் வாகனங்களை நிறுத்தி சோதனையும் மேற்கொண்டனர். சோதனையை துரிதமான முறையில் செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை கேட்டுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் உதவி தேர்தல் அதிகாரியும் தூத்துக்குடி வட்டாட்சியருமான திருமணி ஸ்டாலின் மற்றும் அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் கலந்து கொண்டனர்.